ஹலோ மக்களே, ஒரு சந்தோஷமான விஷயம். டோக்கியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024. ஸோ பேங்க்கில் போய்ட்டு ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வீடு வந்து வாங்கியாச்சுங்க அஃபிஷியலாக. ஸோ கீ செரிமனி அப்படின்றது அவங்க சாவி எண்ணி கையில் கொடுக்குறாங்க அப்படின்றது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா வீடு வந்து நம்மளுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீ செரிமனி, நம்ம சாவி வந்து நம்ம பில்டர்கிட்ட இருந்து நம்ம வாங்கி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. ஸோ நான் ஏன் வந்து டோக்கியோவில் வீடு வாங்கினேன் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் ஏன் நான் வாங்குறேன் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை, அவ்வளோதாங்க. நம்ம டோக்கியோ அப்படின்னும் போது உங்களுக்கு டிமாண்ட் வந்து என்றைக்குமே அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டோக்கியோ அப்படின்றது ஒரு டென்ஸ்டு பாப்புலேஷன், மக்களோட வரத்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கக்கண்டி கம்மியாக வந்து ஆகலை. ஸோ இதே வந்து நீங்கள் கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான விலைக்கு, இப்போ நான் வாங்கின வீட்டோட விலைக்கு நீங்கள் கிராமப்புறங்களில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 வீட்டுக்கு மேலே வந்து உங்களால் வந்து வாங்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வீடுகள் வந்து காலியாக இருக்குது. ஒரு சில சிட்டியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு வருவாய் அப்படின்றது அங்கே மக்கள் இருக்கிறாங்க, அவங்க நில வரி கட்டுறாங்க, வீட்டு வரி கட்டுறாங்க அப்படின்றத வச்சு தான் வருவாயே. அப்போ அந்த வருவாயே இல்லாமல் போகுது. இங்கே முதியவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களே இல்லாமல் கிராமங்கள் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அதனால் எல்லா சிட்டி ஆஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கூட கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு வந்து டேக்ஸ் கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிட்டி ஆஃபீஸோட நிலைமை ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் கிராமப்புறங்களில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமாண்டுன்றதே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்படின்றது பெருசாக உங்களுக்கு வந்து கூடாது. இப்போ இதே நீங்கள் டோக்கியோவில் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கூடுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து உங்களுக்கு கூடுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து ஒரு வீடு கட்டியிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ கட்ட ஆரம்பிக்கும் போது கையில் கொஞ்சம் காசு இருந்தது, கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சுருந்தேன். அப்போவே வந்து நான் வீடு வந்து ஜப்பானில் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இருந்தது எனக்கு. ஆனால் என்னமோ தெரியல, அந்த டைமில் எங்களுக்கு கரெக்டாக எதுவும் கூடி வரல. அதனால் வந்து நாங்கள் இருந்த பழைய இடத்துல வந்து வீடு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வேலூரில் வந்து வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரில் வந்து வீடு கட்டினேன் நான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2019 பார்க்கும்போது இருந்த வீட்டோட மதிப்பு வந்து 3,40,00,000 45 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல, இப்போ நான் வாங்கியிருக்கிற வீட்டோட இன்னும் கொஞ்சம் நல்ல வீடே வந்து கிடைச்சிது, நல்லாவே வந்து கிடைச்சிது. பட் ஆனால் ஆஃப்டர் கோவிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இப்போ இந்த மெட்டீரியல் காஸ்ட்டு அது இதுன்னு ரொம்ப அதிகமாகிடுச்சு. லேபர் காஸ்ட் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால உங்களுக்கு அந்த வீட்டினுடைய வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2018 நான் பார்க்கும்போது 3,40,00,000 ரூபாயாக இருந்த அதே இடத்தும் அதே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்ட ஒரு வீடு, இதே நீங்கள் ஒரு 2022 23 அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து 5 வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது 5 கோடியை வந்து தாண்டிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அந்த விலைன்றது சடன்னு கூடிடுச்சு. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் இப்படி. ஏன்னா இங்கே இன்ஃப்ளேஷன் இல்லாத ஒரு நாடு, மைனஸில் தான் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்கும். இங்கே ப்ளஸில் இன்ஃப்ளேஷன் போனதுன்றது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் தான். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நாங்கள் போகும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ தான் நான் யோசித்தேன், ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வாங்குகிற இடம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இதை நான் சொன்னது வந்து எக்ஸப்ஷனல் தான். இதே நீங்கள் கிராமப்புறங்களில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன அதே கதை தான் வந்து வரும். உங்களுக்கு டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை பெருசாக இருக்காது, அதனால் உங்களுக்கு வேல்யூ பெருசாக வந்து கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோவை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணேன். அதனால தான் டோக்கியோவில் வந்து நான் வீடு வாங்கினேன். ஸோ நான் ஏன் இன்னொரு விஷயம் ஏன் டோக்கியோக்கு போனேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்ம பசங்களுக்கு வந்து பள்ளி இருக்குது. இன்னும் பெரிய பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 வருஷம் போக வேண்டியது இருக்குது. இப்போ 8ஆவதுல இருக்கான். 9, 10, 11, 12 4 வருஷத்தில் அவனுக்கு +2 முடியுது. இது சின்ன பையன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொரு 6 வருஷம் அவனுக்கு வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் பசங்க வந்து பள்ளிக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்ம டோக்கியோ பக்கம் போனோம் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்தில் வாங்கலாமா இல்லை ஸ்கூல் விட்டு தள்ளி வாங்கலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து எங்கள் வீட்டில் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ என் ஒய்ஃப் வந்து அவங்க ஆப்வியஸ்லி ஸ்கூல் பக்கத்தில் நம்ம வாங்கிக்கலாமே, ஏன்னா பசங்க போயிட்டு வரதுக்கு வந்து வசதியாக இருக்கும், ட்ரெயினுக்கு வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குமே, அதனால ஸ்கூல் பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணதுக்கு மெயினான ஒரு காரணம் சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ 4 வருஷம் தான் வந்து பெரிய பையன் போகிறான், அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு பையன் தான். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்கூலை ஒரு பேஸாக வச்சு நம்ம ஒரு எபிக் சென்டராக வச்சு நீங்கள் அது கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியிலேருந்து 2.5 கோடி ரூபா வந்து அதிகமாக நீங்கள் காசு கட்டினீங்க அப்படின்னா தான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற அந்த வீட்டோட சைஸு ஸ்கூல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 2 கோடி ரூபா 2.5 கோடி ரூபா வந்து அதிகம். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து
வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து போச்சு. ஸோ நம்ம பசங்களும் வந்து வளர்ந்த பசங்க. ஸோ அதனால் அவங்க சைக்கிளில் கூட வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு 5 கோடியே ஒரு 25 லட்சம் அந்த அளவுக்கு வந்து என்னால் வீடு வந்து வாங்க முடிஞ்சுது. நான் சொல்கிறது வந்து ஜப்பானிய எண்ணில் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்மளை மாதிரியான இந்தியன்ஸ் வந்து இங்கே ஜப்பானில் வீடு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வந்து ஜப்பானில் வந்து வீடு வாங்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் ஆல்ரெடி ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மட்டும் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க, பிஆர் இல்லைன்னா கூட உங்களால் வீடு வாங்க முடியும். இது ஒன்று. பிஆர் இருந்தால் அஃப்கோர்ஸ் தாராளமாக வந்து வீடு வாங்கலாம். நீங்கள் எந்த தொழில் வேணாலும் இங்கே பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இங்கே ஜப்பானில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இங்கே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுங்களோ இல்லை உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்துக்கிறதுக்காக யாரனா நீங்கள் வந்து அசைன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவரோட மீன்ஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்க முடியும். நீங்கள் இன்வெஸ்ட்டும் வந்து இங்கே பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கே பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு வேல்யூ இருக்கா, ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ஸோ அதனால் இந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, பிஆர் இல்லைனா கூட வீடு வாங்க முடியும். என்ன பிஆர் இல்லைன்னா இருக்கிற பிரச்சனைன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் இல்லைனா கூட இப்போ வந்து லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பிஆர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, பிஆர் இல்லை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். ஆனால் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இன்னொரு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எந்த அளவுக்கு ஏறி போகும் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா அப்படி பார்த்து தான் 2019 நான் வந்து கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் இன்னுமே வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம டோக்கியோ போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டுமே நீங்கள் ஒரு கார் பார்க்கிங்கோட நீங்கள் வந்து ஒரு வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா 1,50,000 ஜப்பானிய யென் வந்து நீங்கள் துண்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வீடு வாங்கினா இந்த லோன் கட்டுறேன் பார்த்தீங்களா, அதுவே வந்து 1,50,000 ஜப்பானிய யென் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் வந்து எனக்கு இருக்குது. நாளைக்கு வந்து எனக்கு எதனா ஒரு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாமே, கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னா அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ கேன்சரில் ஏதோ ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லோனே வந்து அப்படியே டெர்மினேட் ஆகிடும், நம்ம பே பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ, சூப்பரான ஒரு மெட்ரோ. நான் ஏன் வந்து இந்த கிராமப்புறங்களுக்கு அதிகமாக போக மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ வசதி, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டாப் கிளாஸ். ஸோ நீங்கள் கார் வச்சுருக்கணுன்ற அவசியமே வந்து டோக்கியோவில் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து நாங்கள் எங்கன்னா வெளில வருவோம் அப்படின்றதுனால எங்களுக்குன்னு ஒரு கார் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறது, அதை நாங்கள் யூஸ் பண்ண தான் போகிறோம். நம்ம பார்க்கிங்கும் வந்து நம்ம வீட்டுக்காக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து டோக்கியோவை தேர்ந்தெடுத்ததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்ரோஸு, அது இல்லாமல் மெயினாக நம்மளுடைய கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்காங்க, நம்ம மக்கள் வாழ்கிறாங்க. பட் ஆனால் டோக்கியோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மக்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பது பார்த்துட்டே இருக்க முடியும். ஸோ அதனால் அங்கே வந்து திடீர்னு ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்களா, ஒரு ஸ்கூல் இல்லை அப்படின்னா அந்த கம்யூனிட்டி முதல்ல கொலாப்ஸ் ஆகிடுமா, அந்த மாதிரியான கிடையாது. ஏன்னா ஸ்கூலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் உங்களுக்கு டோக்கியோவில் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்கூல் இல்லைனாலும் இன்னொரு ஸ்கூல் இருக்குது, அதனால் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் யூஸ்வலாக வந்து நம்ம கம்யூனிட்டி வந்து அங்கே பேஸ் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரணமும் டோக்கியோவில் நான் வீடு வாங்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு ரீசன். ஜப்பானில் நம்ம எப்படி வீடு வாங்க முடியும், ஏஜென்ட் இல்லாமல் வாங்க முடியுமா, ஏஜென்ட் இருந்தால் தான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏஜென்ட் இல்லாமலையும் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாங்கியிருக்காங்க. டேரெக்டாக பில்டர் இருக்காங்க, அவங்க ஒரு 4-5 பில்டிங்ஸ் கட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு பில்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த ஒரு லே அவுட் கேம்பஸில் இருக்குது, ஒரு 5 வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை போய் நம்ம பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணும்போது இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா, நம்ம ஏஜென்ட் இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு ஷோக்காய் டெட்ஸிரியோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஏஜென்ட் ஃபீஸ் அப்படின்றது. அது கொஞ்சம் நெஞ்ச காசு கிடையாதுங்க. நீங்கள் குறைஞ்சது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2.5% 3% ஆஃப் யுவர் ஓவரால் வீட்டினுடைய விலை, ஓகேங்களா. ஸோ அது வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 5 கோடி ரூபான்னு எடுத்துக்கோங்களேன். குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 15 லட்சத்துலேருந்து 16 லட்சம் ஜப்பானிய யென் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏஜென்ட் ஃபீஸாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நீங்கள் ஏஜென்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எந்த ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணித்தர ஏஜென்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ் ஆட்களுக்காக ஃபேவராக பண்ணுற ஒரு சில ஏஜென்ட்டுங்களும் இருக்காங்க. அவங்கள நம்ம நம்பி கூட வந்து போகலாம். பட் ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது ஜப்பானில். இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே ஜப்பானில் வீடு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய இந்த ஒரு காணொலி ஒரு பெரிய கைடாக வந்து கண்டிப்பாக இருக்க போகுது. நிறைய விஷயங்களை உங்களோட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன விஷயங்களையும் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ்.